தினம் பார்த்தேனே பார்த்ததும் தோற்றேனே சல்லடை கண்ணாக நெஞ்சமும் புண்ணானதே இத்தனை நாளாக உன்னை நான் பாராமல் எங்குதான் போனேனோ நாட்களும் வீணானதே வானத்தில் நீ வெண்ணிடா ஏக்கத்தில் நான் தெய்வதா இப்பொழுது என்னோடு வந்தால் என்ன ஊர் பார்க்க ஒன்றாக சென்றால் என்ன இப்பொழுது என்னோடு வந்தால் என்ன. வெல்கம் பேக் டு நம் குடும்பம் சுதந்திர தின ஸ்பெஷல் டிஐகே. நம்ம ரெண்டு பேரும் வந்து கை தட்டுறோம். இந்த மாதிரி ஏய் ஷப்பா பாட்டுல வர அர்ஜுன் செட்டப் மாதிரி இருக்கு, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க குழம்ப வாய்ப்பே இல்ல. ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல நீங்க இந்த மாதிரி செட்டப்பை அடிக்கடி பாத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு காலத்துல கல்யாணம் அப்படின்னா வந்து அந்த பொண்ணு பையன் ரெண்டு பேர் வீட்டுக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு யாராவது ஒருத்தங்க கல்யாணம் பண்றாங்க, அதுவும் டிவில இருக்கிற ஒருத்தங்க கல்யாணம் பண்றாங்க அப்படின்னா முதல் இரவை தவிர்த்து மீதி எல்லாமே நாங்க டிவில காமிக்கிறது பழக்கமாயிடுச்சு. சோ நாங்க ஒண்டி ஏன் டிஆர்பியை மிஸ் பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஜி குடும்பத்துல இருந்து ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகுது அப்படின்ற கேள்விப்பட்டு இதாண்டா சான்ஸ் அப்படின்ற மாதிரி இந்த பெட் எல்லாம் ஏற்கனவே போட்ட செட்ல இருந்து வாடகைக்கு வாங்கி பலூன் ஊத முடியாம ஒருத்தர் ஊதி இங்க போட்டு பறக்க விட்டுருக்காங்க. கல்யாணம் ஆக போறவர் அரவிந்த். வாழ்க்கையில முதல் வாட்டியா அரவிந்த் கல்யாணம் பண்றீங்க. ஆமா ஜி. எப்படி இருக்கு இந்த அனுபவம்? கல்யாணங்கிறது எப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு உங்க வாழ்க்கையில? இந்த ஒரு மாசம் நான் டிவில வந்துகிட்டே இருப்பேன் இதே செட்டப்ல அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் கல்யாணம். அதுலயும் வந்து இன்னைக்கு நான் ரெண்டு விஷயம் I have to say. Yeah, please do tell. I'm very excited. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னடா அது சுதந்திர தினத்தோட ஸ்பெஷல் எபிசோட் நம் குடும்பம் போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு இந்த மாதிரி செட்டப் இருக்கேன்னு சொல்லி வியூவர்ஸே வந்து பாப்பாங்க. ஆமா, வியூவர்ஸ் நினைப்பாங்க. நிறைய பேருக்கு கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும் அரவிந்த்க்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஆனது, ஐம் கோயிங் டு மேரி அப்படின்ற விஷயமே கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும். ப்ரொடியூசர், டைரக்டர், கேமராமேன் இதெல்லாம் முடியும் போது தான் சொல்ல, இப்ப சொல்லக்கூடாது. இப்ப உங்களுக்கு கல்யாணம் ஆகுதே வாழ்க்கையில, ஏன்னா நிறைய பேர் வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க அரவிந்த் ஒரு கல்யாணம் பண்ணா ரோபோ சங்கர் தான் பண்ணுவாருன்னு. அந்த அளவுக்கு நீங்க ஒரு பெரிய பேரா இருந்தீங்க. முக்கியமான ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கணும். இந்த கேள்வி வந்து ஆடியன்ஸுக்கு தெரிஞ்சதுன்னா இதுக்கப்புறம் அவங்க அதுக்கேற்ற மாதிரி தயாராகிப்பாங்க. உங்க கல்யாணத்துல எந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் நீங்க வந்து சேனலுக்கு ரைட்ஸ் கொடுத்திருக்கீங்க கவர் பண்ண? அதாவது வந்து முக்கியமான விஷயம் வந்து என்கேஜ்மெண்ட் ஃபர்ஸ்ட் தான் முடிஞ்சிருக்கு, அதுக்கு ரைட்ஸ் கொடுத்துட்டீங்க ஆல்ரெடி? அது கொடுத்துருச்சு. இனி வந்து நான் ஓபன் ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்குறேன். நான் இனி மேரேஜ் இருக்கு, அதுக்கப்புறம் நாங்க ரிசப்ஷன் இருக்கு, அதுக்கப்புறம் அவங்க வந்து நாட் இன் தமிழ்நாடு ஆக்சுவலா. சோ அந்த ஊர்ல இருந்து சென்னைக்கு வர்றது ஒண்ணு இருக்கு, மறுவீடு, அது ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதுக்கப்புறம் வளகாப்பு சோன்சோ போயிட்டே இருக்கும். வளகாப்புக்கு நடுவில் ஒன்று விட்டீங்க, இருந்தாலும் பரவாயில்ல. நாங்க பேசிக்கலி டீசென்ட் ஃபேமிலி சேனல் பாத்துக்கிறோம், இதை ஒண்டி நாங்க பார்க்காம இருக்கோம். ஓகே அரவிந்த், நீங்க வந்து தனியா நானும் நீங்களும் இதை கொண்டாட போறதுல ஜி குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே சேர்ந்து உங்களோட வெட்டிங் ஜி குடும்பம். அரவிந்த், உங்க கல்யாணம் வாழ்க்கையில உங்களுக்கு நடக்க போற முதல் கல்யாணம். ஆமா, அந்த கல்யாணத்துக்கு உங்களோட குடும்பம் ஜி குடும்பம் முன்னாடி இவ்வளவு கிஃப்ட்ஸ் அவங்க கொடுத்திருக்காங்க. எப்படி இருக்கு இந்த தருணம்? இல்ல இந்த பக்கி பேர் அம்பட்டி சொன்னேன், கிஃப்ட் டப்பாவா வாங்கிட்டுறாங்க, எல்லாம் கவரா கொண்டு வாங்கன்னு. அம்பட்டு டப்பாவா அது கல்யாணத்துக்கு கொடுப்பாங்க. இந்த ஷோக்கு இந்த சர்ப்ரைஸ் நீங்க எதிர்பார்த்தீங்களா? இல்ல, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவங்க அங்க போய் நிக்கும் போதெல்லாம் நீங்க பாக்கல? இல்ல பாக்கல. சர்ப்ரைஸ் தான் இது, சர்ப்ரைஸ் தான். நாங்க வேணுட்டே இது சர்ப்ரைஸா அரேஞ்ச் பண்ணிருந்தோம். பாக்கல பாக்கல. இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் பாக்கும்போது, இந்த அழகு மூஞ்சி எல்லாம் பாக்கும்போது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க எல்லாரும் நம்ம குடும்பமா அரவிந்தோட கல்யாணம் செலிப்ரேட் பண்ண வந்திருக்கோம். இன்னைக்கு உங்களுக்கே தெரியும், கல்யாணம் அப்படின்னா 4 செவத்துக்குள்ள நடக்கிற ஒரு விஷயமே கிடையாது. 4 கண்ட்ரி, 4 ஊர், 4 கான்டினென்ட் இப்படிதான் நடக்குது. எல்லாருமே பார்க்கலாம் எல்லாத்தையும். அந்த வகையில அரவிந்தோட கல்யாணத்துல எதை பார்க்கறதுக்கு நீங்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க? ஃபரீனா? ஏன் இல்ல சொல்லுமா. கல்யாணம்னாலே
அதுல இருக்குல்ல கல்யாணத்தை பார்க்க ஆர்வமா இருக்கு. கல்யாணத்தை பார்க்க அதுல ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்க நீ. சகா உங்ககிட்ட நான் முதல்ல கேக்குறேன், அரவிந்த் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு தம்பியா இருந்திருக்காரு? உங்க வாழ்க்கையை எப்படி மாத்திருக்காரு அரவிந்த்? அரவிந்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஓப்பன் ஹார்ட்டட் அவரு. ஓப்பன் ஹார்ட்டட். ஆமா, எல்லார்கிட்டயுமே திறந்த மனசோட பேசுவாரு. எனக்கு அவங்கள நினைச்சாதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பக்கம் பெண்கள் தான் எனக்கு முக்கியமே. முரளி பொண்ணுங்கிட்ட கேக்குறேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேக்குறேன்னு கோச்சிக்காதீங்க. நீங்க சொல்லுங்க, அரவிந்த் உங்க வாழ்க்கைய எந்த மாதிரி மாத்திருக்காரு? எப்படி முதல்ல உங்களுக்கு அரவிந்த் தெரியும்? இந்த முதல்ல இப்ப இல்ல அழறது, அந்த சீன் 10 நிமிஷம் கழிச்சு வரும். ஓகே, அப்போ ஓகே. ஃபர்ஸ்ட் அரவிந்த் ஆக்சுவலி மீட் பண்ண கொஞ்சம் சீரியஸா பேசிக்கலாம் நினைக்கிறேன். நான் திருச்சி, ஆக்சுவலா நானும் அவரும் திருச்சி தான். நாங்க 2 பேரும் வந்து மீட் பண்ணது காவேரி காலேஜ்னு ஒரு காலேஜ் இருக்கு, ஒன்லி கேர்ள்ஸ் காலேஜ். அந்த காலேஜ்ல வந்து பசங்களை அலோவே பண்ண மாட்டாங்க. வெளியில நின்னா வாட்ச்மேன் துரத்தி அடிச்சிருவான். அந்த காலேஜுக்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு ஒரே ஒரு ரீசன் என்ன, கல்ச்சரலுக்கு போறது. கல்ச்சரல் போனா மட்டும் தான் அந்த காலேஜுக்குள்ள என்ட்ரி. 2 பேரும் அந்த பால்யகால சிநேகிதர்களா? ஆமா, கல்ச்சரல். அவர் வந்து எனக்கு 4-5 வருஷம் சீனியர். அது தெரிஞ்சது. சொல்ல வந்தது மட்டும் சொல்லு. இல்ல, சில நேரங்களில் சொல்ல வேண்டிய உண்மை சொல்ல வேண்டும். அப்போ வந்து ஸ்டேஜ்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இவர் என்னன்னா ஒரு மோனோ ஆக்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல்லா வந்துட்டு அதுல இவர் கால் உடைஞ்ச மாதிரி நடிக்கணும், கால் உடைஞ்ச ஊனமா இருக்க மாதிரி நடிக்கணும். இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, பிளே முடிஞ்சு கீழே அந்த படிக்கட்டு இறங்க போறப்ப கூட அந்த ஊனமாவே இறங்கி போனாரு. ஓ, வெரி நைஸ், வெரி கிரேட் பெர்ஃபார்மன்ஸ், சூப்பர். இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் எங்களால வாழ்க்கையிலேயே மறக்க முடியாது. அண்ட் சப்பர்னா இல்ல, அங்கதான் எங்களோட ஆரம்பம். அந்த கதை போர் அடிக்கிறதுனால சப்பர்னா போனேன். அதே சொல்லுங்க சப்பர்னா, உங்களுக்கும் அரவிந்துக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி, தொடர்பு எப்படி? இல்ல அப்படி கேட்க வரலங்க. பத்தி நான் சொன்னோம்னா அவர் கல்யாணம் நடக்குமான்றது ஒரு பெரிய கேள்வி. உண்மையை மட்டும் சொல்லுடா. சொல்லிட்டு சரவணா. ஓகே, நாங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் கிளாமர்ல தான் மீட் பண்ணோம். மேக்கப் எங்க மீட் பண்ணீங்க? ரொம்ப கிளாமர். ஓகே, அது வேணாம். நாங்க ஃபர்ஸ்ட் ஒரு மேக்கப் திங்ஸ் வாங்குற இடத்துல மீட் பண்ணோம். அது நியாயமான விஷயம். நீங்க எதுக்கு அங்க போனீங்க? நான் அதான் மேக்கப் திங்ஸ் வாங்குறது தான் போயிருந்தேன். அப்பா சபர்னா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்கார்ஃப்லாம் கட்டிட்டு, எனக்கு சுத்தமாக ரெண்டுமே தெரியல. பாட்டு வந்துட்டு ஒரு வாய்ஸ் ஹாய் அப்படின்னு ஒரு சவுண்டு. ஹாய் அப்படின்னா, உங்கள் ஷோஸ் நல்லா இருக்கா, தேங்க்யூ. நீங்கள் அப்படின்னு கேட்குறேன். உடனே அந்த ஓகேல அந்த பொண்ணு மதுமிதா கிளம்புனா பயந்துருப்பீங்களா அப்படின்னு. ஏன்னா அப்பதான் லைவை முடிச்சு மேக்கப்ல கலஸ்ட் வந்துச்சு. அப்புறமேலு அவங்க சொல்லி இந்த மாதிரி நான் இந்த ஷோ பண்ணுவேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அப்புறமேல அப்போ உங்க ஆரம்பிச்ச பழக்கம் எங்க வரைக்கும் போச்சு? இல்ல, இது வரைக்கும் நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு எதுவும் போகல. அதுல உங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்க மாதிரி வேற தெரியல. இல்ல நீங்க ஒரு பிளஸ் அவர் பத்தி சொல்லணும்னா, அவர் கூட இருந்தா சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம், எந்த டென்ஷனும் இருக்காது. ஓ, வெரி நைஸ், சோ ஸ்வீட். ஆனா ஐயப்பன், உங்களுக்கும் அரவிந்துக்கும் பழக்கம் இல்லைன்னா கூட இப்ப பழக்கம் இருக்க மாதிரி நடிக்கணும். நீங்க அவர் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம் இருக்கேன். மாட்டி விடலாம். ஏதா அவரை பத்தி தெரியுமா உங்களுக்கு? இல்ல, தெரியாது. பட் பாத்துருக்கோம். நானும் ஸ்பீக்கரும் வந்து தஞ்சாவூர் போகும்போது. எங்க பாத்தீங்க? என்ன பண்ணிட்டு இருந்தா? நம்ம தஞ்சாவூர் ஜி கொண்டாட்டம் அந்த ஷோ போகும்போது ஒரு இன்ட்ரோ ஆனாரு. ஐயப்பா, ஆனா ஒரு அதையா சொல்ல போற? என்ன பண்ணிட்டு இருந்தா ரூம்ல? அந்த சம்பவத்தை அது வந்து ஸ்டேஜ் கீழே ஒரு போட்டோ எடுத்து வச்சிருக்கோம். பட் அத போட்டோ எடுத்துட்டீங்க, பிளாக்மெயில் பண்றீங்க. இல்ல, பிளாக்மெயில் இல்ல, பண்ணல. அந்த போட்டோவை அவனோட கல்யாணத்துக்கு போயிட்டு பிரசன்ட் பண்ண போறோம். அந்த மாதிரி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? போட்டோ தெரியலையே, நம்ம ஒரு இடத்துல ஒண்ணுனா பரவாயில்ல, தஞ்சாவூர்ல இருந்து முன்னாடி எடுத்து நல்ல ஃபேமிலி மேன், யூ ஆர் a great family man. ஓகே, இந்த பக்கம் கற்பக மேடம் அமெரிக்கால இருந்து வந்தவங்க. நீங்க பண்ற அஞ்சரிப்பட்டி மரியாதை ஒரு ஹோம் மினிஸ்டர்னு ஃபேமிலி ஓரியன்டா பண்ணிட்டு இருக்காரு. இவரை பார்த்து உங்களுக்கு எந்த டைம்ல பொறாம வந்திருக்கா? என்ன இவ்வளவு நல்ல ஆங்கரா இருக்காரு, இவர் பெரிய ஆள் ஆயிட்டாருனா அப்பல ஏதாவது தோணி இருக்கா உங்களுக்கு? இல்ல என்ன தோணி இருக்கு உங்களை பார்த்தா? இல்ல, ஐ திங்க் ஹி இஸ் கிரேட். ஐ மீன் அவங்க சொன்ன மாதிரி இஸ் வெரி ஃபனி. எல்லாமே புழு, எல்லாமே போய் தான். ஏன்னா இங்க இருக்கிற யாருக்குமே அரவிந்த் அவ்வளவு தெரியாது, 2-3 பேரை தவிர. எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறோம். ஆனா இந்த மாதிரி ஒரு செட் போட்டோனே நாங்க சொல்லி கொடுத்து கூட்டு வருது. அவர் கல்யாணம் ஆக போலே தெரியாது. ஆனா செட் போட்டோம். என் டயலாக் மிஸ் ஆயிடுச்சு. என்ன நீ என்ன சொல்ற? உனக்கு என்ன சொல்லி கொடுத்தோம்? ஜோக்ஸ் அபார்ட். ஜோக்ஸ் அபார்ட். நீங்க கை கொடுக்கணும் இப்போ. இருடா வரண்டா. ஏய் என்ன பேபி. இந்த இடத்துல வந்து இவருக்கு கல்யாணம் எப்ப ஆகும் எல்லாரும் கேட்டுட்டே இருந்தாங்க. ஆனா ஃபைனலி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இல்ல ஆக போகுது அப்படின்னு தெரியும் போதே நிச்சயமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் சந்தோஷமா இருக்கிற மாதிரி இல்லையா, வருத்தப்படுற மாதிரி இருக்கு? இல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் இவங்களுடைய வைஃப் வந்து the most luckiest person அப்படி. Yeah, that's very true. Yeah, very true. புஷ்மினி. எஸ், நான் இவங்களை ஃபர்ஸ்ட் ஒரு காமெடி ஷோஸ்ல தான் நான் பார்த்தேன். ஸோ எனக்கு அப்பவே இவரோட எல்லாமே பிடிக்கும். இருங்கப்பா, ஏதோ சொல்ல வருது. சொல்றாங்களே, என்னமா இவ்வளவு லேட்டா சொல்லிவிட்டோம். ஒரு கல்யாணத்தை பத்தி பேசுறோம். கன்ஃபார்மா கல்யாணம் நின்னுரும் இதோட. ஸோ அப்பவே எனக்கு பிடிக்கும். ஸோ
ஆக்சுவலி உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகுது அப்படின்னும் போது யூ ஆர் சோ ஹாப்பி. ஓகே, இந்த பக்கத்துல ஷாமிலி, அரவிந்த் பத்தி உங்களுக்கு சுத்தமா தெரியாது, அரவிந்த் யாருன்னே தெரியாது கூட எனக்கு தெரியும். இருந்தாலும் நீங்க இப்ப அரவிந்த் பத்தி புகழ்ந்து ஏதாவது சொல்லித்தான் ஆகணும். காலையில இருந்து பார்த்தோன்னே தெரிஞ்ச ஒரு மாதிரி சிரிச்சாரு. பார்த்தோனே தெரிஞ்ச ஒரு மாதிரி இருந்தாரு. ஏற்கனவே கடன் இல்ல அவரே என்ன பார்த்து சிரிச்சாரு. தெரிஞ்ச நான் யாருமே மத்தபடி கொடுப்பாங்க அந்த இடத்துல. அவர் என்ன பார்த்து சிரிச்சாரு போட்டு கொடுக்குது. as a girl how lucky. சிரிச்சுட்டே இருப்பா, அவ்வளவுதான். ஓகே, ஆண்கள் இந்த பக்கம் சொல்லவே. சரத், அரவிந்துக்கு உங்களுக்குமான நெருக்கம் எவ்வளவு பெருசு? அவர் வந்து ஆக்சுவலா ரொம்ப வருஷமா தெரியும் எனக்கு. அது வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப் கூட எனக்கு ஜி சேனல்ல இருந்து தான் ஃப்ரெண்ட் ஆனாரு. சேனலுக்கு தான் நன்றி சொல்லணும், சேனலுக்கு தான் நன்றி சொல்லணும், சேனலுக்கு தான் நன்றி சொல்லணும். பட் அவர்கிட்ட ஒரு இன்னொரு பிளஸ் என்னன்னா, யாருன்னு தெரியாடி கூட ரொம்ப வருஷமா ஃப்ரெண்ட் ஆன மாதிரியே பழகுவார். சேனலுக்கு தான் நன்றி சொல்லணும், யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டார். முக்கியமா யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டார். யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டார். ஓகே, நான் எழுதி உங்களுக்கு கரெக்டா சொன்னேனா? கரெக்ட். கல்யாணத்துக்கு மட்டும் ஒரு சர்ப்ரைஸான கிஃப்ட் இருக்கு, அது யாருக்கும் தெரியாது. அன்னைக்கு மட்டும் ஜீலியும் கொண்டு வந்து அந்த போட்டோ கொடுக்க போறேன். அண்ட் அவனோட கல்யாணத்துக்கு டைரக்டா யாரையுமே கூப்பிடல. அதுக்கு கல்யாண பத்திரிக்கையில அட்ரஸ் கூட கொடுக்கல. இங்க வந்து கல்யாணத்துக்கு எடுத்துருவான். பட் நாங்க போவோம். எல்லா அட்ரஸும் டீடைலா நாங்க எடுத்துக்கிட்டோம் அவங்க கிட்ட இருந்து. டைரக்டா கல்யாணத்துக்கு போயிட்டு அந்த போட்டோ ஃப்ரேமோட கொடுக்க போறோம். என்ன போட்டோவா இருக்கும் அது தெரியல, அது என்னவா இருக்கும். அதனால அப்ப கொடுக்கிற கிஃப்ட் அவர்ல சேஃபா என்ன பண்ணிட்டார் தெரியுமா? இன்விடேஷன் கார்டுல கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணிட்டார். ஓ நல்லது. ஆனா நீங்க இன்னைக்கு கொடுத்த கிஃப்ட் நான் பிரிச்சு பார்க்கணும். இவ்வளவு பாசமா இவ்வளவு பெரிய பெரிய டப்பாவே தெரியணும். சோ சேனல்ல யாருக்காவது கல்யாணம்னு மீதி இருக்கிறவங்க எல்லாம் வந்து கிஃப்ட் கொடுத்தாங்கன்னா அது எப்படி இருக்கும்னு உங்களுக்கு. கவருக்குள்ள கவரு, ஐ சூப்பர். இது கொஞ்சம் கவருக்குள்ள கவரு, வெரி நைஸ். கவருக்குள்ள என்னடா சனியா வந்துனது? அரவிந்த், ஐ அம் வெரி எக்ஸைட்டட். நான் ரொம்ப எக்ஸைட்டட்யா. வீட்ல போய் உட்கார்ந்து எல்லாம் நைட் ஃபுல்லா பிரிக்கலாம்னு பார்த்தேன். நைட் ஃபுல்லா இது ஒண்ணுலயே தெரியும். ஏய் we got it, yes. ஏய் எவன் அத கிஃப்ட் கொடுத்தீங்க? இல்ல எவன்டா இல்ல, இது ஒரு கிஃப்ட். ஆனா மத்தவங்க அவங்க மேல பாசமா இருக்கு. அதுவும் சஹா நீங்க எடுத்துட்டு வந்த டப்பா இதான் நான் பார்த்தேன். யோ என்ன இது? யோ இது நசிங்கி போச்சியா? இது பாருங்க, பெரிய டப்பா. என்ன இது? gift எல்லாம் ப்ரோகிராம் முடிஞ்சதா பார்க்கணும். அவசரப்பட்டு எதுக்கு பாக்குறீங்க? பாருங்க என்ன குடுக்குறோம்ன்றது முக்கியம் இல்ல, குடுக்குறோம்ன்றது முக்கியம். என்ன எதுவுமே கொடுக்கலையே, டப்பா தான் இருக்கு. அரவிந்த் மனம் தளர விடாதீங்க. ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம யாருக்கு? சேனலுக்கு தான் நன்றி சொல்லணும். சேனலுக்கு. ஏன்னா இந்த டப்பால எல்லாம் எதுவுமே இல்லன்னு எங்களுக்கு தெரியும். நாங்க கூட்டு எடுத்துட்டு வரும்போதே கொஞ்சம் வெயிட் தூக்குற மாதிரி தான் எடுத்துட்டு வருவோம். அதான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தோம். இல்ல நீங்க தானே கொடுக்க சொன்னது. ஆமா, இது எல்லாமே நடிப்பு தானே. ஆனா கடைசியா இது எதுவுமே நடிப்பு இல்லாம சேனலோட ஜீ தமிழோட உண்மையான அன்பை உங்களுக்கு காமிக்க போறோம். எஸ், எப்படி காமிக்க போறீங்க? இல்ல இது நீங்க ஜோக் அடிக்கிறதுக்குலாம் இல்ல, டிவி பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் அரவிந்த பத்தி உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இல்ல எதுவும் இல்ல, எனக்கு தெரியாது. ஜீ தமிழ் சேனல் அவருக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி அவரே எதிர்பார்க்காத, இந்த இருக்கிற யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த பண்ணிருக்கோம். இப்போ நம்ம ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இங்க கூட்டு வர போறோம். அரவிந்த், வாவ், ஓகே. டிவி பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கும் இது தெரிஞ்சது அப்படின்னா வந்து எந்த பெரிய அதிர்ச்சி இல்ல. வார வாரம் இதான் நடக்குது எல்லா சேனல்லையும். சோ லெட்ஸ் வெல்கம் தி ஸ்பெஷல் கெஸ்ட் ஆஃப் அரவிந்த் வாரே. நோ இல்ல எங்க அவ்வளவு தூரம் கேரளால இருந்து கஷ்டப்பட்டு அவங்களை கூட்டு வந்திருக்கோம். நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு மீட் அரவிந்த் வருங்கால மனைவி. அவங்க முகத்தை எல்லாருக்கும் நீங்களே அறிமுகப்படுத்துவீங்களா? வாந்தி நைட்டு ஒத்துக்கல, வாமிட் வாங்கிட்டீங்க. சேனலுக்கு தான் நன்றி சொல்ல, சேனலுக்கு தான் நன்றி சொல்லணும். On stage. ரச்சனா, we are very happy. எங்க வீட்டு குழந்தை, எங்க செல்லக்குட்டி, எங்க சேனலோட சொத்து, இவங்களை நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்க.
தமிழ்நாடே இன்னைக்கு இவருக்கு அப்படியே என்ன இவரு கல்யாணமான ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்படுது. ஒவ்வொரு வீட்டோட கல்யாணம் இது. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு? எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கு. ஆனா நான் ஆக்சுவலா டெல்லியிலேருந்து வரேன். ஸோ எனக்கு தமிழ் நிறைய ஃப்ளூவெண்டா தெரியாது, கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். நீங்க அவர் கல்யாணம் பண்ணிக்க வந்தீங்களா இல்ல ஹீரோயின் சான்ஸ் தேட வந்தீங்களா? இல்ல வாட் இஸ் திஸ்? சொல்றேன், அவங்க தான் சொல்லி கொடுக்கணும். கல்யாணத்துக்கு முன்னாடியே புருஷனை வந்து அவங்க இவங்கன்னு பேசுற ஒரு பண்பாட்டான ஒரு மனைவி எப்படி உங்களுக்கு எப்படி ஆரம்பிச்சது உங்க லவ்? கல்யாணத்துக்கு முன்னாடி மட்டும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அது நியாயமான விஷயம் தான். இல்ல அதுவும் இல்லாம அவங்களுக்கு தமிழ் தெரியாது, அதனால. உங்களுக்கு அவங்க லவ் ஸ்டோரி தெரியுமா? இல்ல எனக்கு தெரியாது. சோ அரவிந்த் ப்ளீஸ் ஷேர் யுவர் லவ் ஸ்டோரி. ஹவ் டிட் யூ மீட் ஹிம்? ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நடிக்காம சொல்லு. டெல்லியில ஒரு ஷோக்காக போயிருந்தேன். ஷோவில் வச்சு ஷோ பார்த்தாங்க. அப்புறம் முடிச்சாங்க, வந்தாங்க, பேசினோம். எங்களுடைய நட்பு அப்படியே வளர்ந்து காதலா வந்து. நானும் டெல்லியில ஒரு ஷோ பண்ணிருக்கேன். இல்ல டெல்லியில நிறைய பேர் ஷோ பண்ணிருப்போம். ஆனா வந்து நல்லா பண்ணாதான் அது மாதிரி நடக்கும்ல. அரவிந்த் இதுக்கும் சேனலுக்கு தான் நன்றி சொல்லணும். ஓகே, எப்படி ஒரு ஷோல ஒருத்தர் பார்த்து அவரை லவ் பண்ற அளவுக்கு அந்த கல்யாணம் எப்படி போச்சு? இல்ல என்னவே கேளுங்க, அவங்களுக்கு தமிழ் அதிகமா தெரியல. அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. வேப்ப பாரு உங்ககிட்டயே பேசு. அண்ணி, தங்கச்சி அண்ணி சொல்லுங்க, எப்படி அந்த இல்ல அந்த ஷோல பார்த்தேன், பிடிச்சது. நல்லா போய் பேசி. ஓகே ஓகே. பாலாஜி ஆக்சுவலா இங்க இருக்கிற அத்தனை பேருக்கு ஒரு சின்ன டவுட். அந்த டப்பா செட்டப் பண்ண மாதிரி இவங்களும் செட்டப்பா இல்லாட்டி ஒரிஜினலா? இது கிளாரிஃபை வேணும். Why you are asking this question? இல்ல எல்லாரும் ஒரு டவுட்ல இருக்கோம். நீங்க ரெண்டு நாங்களும் இருக்கோம். உங்களுக்கு அந்த டவுட் இருக்கா? ஆப்ஷன்ஸ் எதுக்கு உங்களுக்கு இந்த டவுட் வந்தது? இல்ல என்ன நீங்க கேரளால இருந்து கூட்டிட்டு வந்தேன்னு சொன்னீங்க, அது ஒண்ணு டெல்லில இருந்து வந்தேன்னு சொல்லுது. அவங்க நேட்டிவிட்டி கேரளா, ஆனா அவங்க படிக்க போனது டெல்லிக்கு. இல்ல நீங்க இப்ப கேரளால இருந்து கூட்டிட்டு வந்தேன்னு சொன்னீங்க, அவங்க டெல்லில இருந்து வந்தேன்னு சொன்னாங்க. நான் ஹாலிடேக்கு போனேன் கேரளா. பாருங்க, சேனல்ல சந்தேகப்படுறீங்க. சேனலுக்கு தான் நன்றி சொல்லணும், சேனலுக்கு தான் நன்றி சொல்லணும். இவ்வளவு அழகான பொண்ணு அரவிந்த் கிடைச்சிருக்குன்னா தான் ஒரு டவுட்டா இருக்கு. அதுக்கு ஒரு கிளாரிஃபை வேணும் எங்களுக்கு. உனக்குல மனசாட்சியே இல்லையா? இங்க ஒரு கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுன்னு வந்து உட்கார வச்சிருக்க. இவ்வளவு அழகான பொண்ணு அவங்க வந்து 5.5 இருக்காங்க, அவங்க போற 4 feet இருக்காங்க. அது ஒரு டவுட்டா இருக்கு. நான் அழகா இருக்கேன் இல்ல டவுட். இல்ல நீ அழகா தான் இருக்க, ஆனா உன்னை விட ரொம்ப அழகா இருக்காங்க, அதான் ஒரு டவுட். ஐயோ நெஞ்சத்துட்டு சொல்லி அதெல்லாம் ரொம்ப ஓவரியா. நல்ல ப்ரோகிராம் பண்ணுவாங்க, அதுல இம்ப்ரெஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நாங்க எல்லாரும். நீங்க வந்து இது உங்க தங்கச்சியா பார்க்கணும். தங்கச்சியா தான் அவங்க வாழ்க்கைய பத்தி கவலைப்படுறாங்க. அங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு டவுட் கிளாரிஃபை பண்ணுங்க. சொல்லுங்க. இவங்க தான் கல்யாணம் பண்ண போற பொண்ணு இல்லனா இவங்க தான் கல்யாணம் பண்ண போற பொண்ணு. ஒரிஜினல் சத்தியமா அரவிந்த் கல்யாணம் பண்ண போற பொண்ணு இல்ல. இதுக்கு நம்ம சேனலுக்கு தான் நன்றி சொல்லணும். அரவிந்துக்கு எப்படி எங்களால கிஃப்ட் வாங்குற அளவுக்கு பட்ஜெட் இல்லையா இந்த ஷோக்கு? சுதந்திர தின ஸ்பெஷல் ஒரே ஒரு எபிசோட் எப்படி நாங்க நிஜ கிஃப்ட் வாங்குவோம்? அதே மாதிரி இவங்களுக்கு பாதி பேருக்கு அரவிந்த் யாருன்னு தெரியாதனால பாசமும் வரல, யாருக்கும் போகல. சோ அதனால வெறும் டப்பாவை அரேஞ்ச் பண்ணோம். வெறும் டப்பாவை அரேஞ்ச் பண்ணாங்க. நிஜமாலே முதல்ல ஆரம்பத்துல கூட்டு வரலாம்னு தான் நினைச்சோம். ஆனா உண்மையிலேயே அரவிந்த் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு கேரளால தான் இருக்காங்க. ஆமா, கேரளா வரைக்கும் ட்ரெயின் டிக்கெட் செலவு, பிளாட்ஃபார்ம் டிக்கெட், அந்த அளவுக்கு இவர் வர்த்தா அப்படின்னு கேட்டோம். ஹோம் மினிஸ்டருக்கே அவ்வளவு பேமெண்ட் கிடையாது, அதனால வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவும் கேன்சல். சோ என்னதான் பண்றது? ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னா அரவிந்த் கல்யாணம் பண்ண போன யாருமே பார்த்தது கிடையாது, பார்த்தாலும் யாருக்கு பெருசா எடுத்துக்க போறது கிடையாது. அதனாலதான் துபாய் மாடலை கூட்டு வந்தோம். துபாய் மாடல் இருந்தாலும் இது இப்படி ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கிற சேனலுக்கு தான் நன்றி சொல்லணும். சேனலுக்கு நன்றி சொல்றது நாங்க வாழ்க்கை ஃபுல்லா பண்ண போற விஷயமா ஆயிடுச்சு. அரவிந்துக்கு கல்யாணம் மத்தபடி நடந்தா ஆண்டி உங்களுக்கு என்ன, நடக்கலன்னா என்ன? அரவிந்த் என்ன கஷ்டப்பட்டு நீங்க வளர்த்த பையனா? அவனுக்கு கல்யாணம் ஆகலன்னா நீங்க அழ போறீங்களா? இரு, அதான் நியாயம். ஒரு கல்யாணத்தை எத்தனை நாளையா நாங்க பாப்போம். அதனாலதான் நீங்க என்ன சொல்றீங்க? அவங்க தான். சோ இன்னியோட அரவிந்துக்கான கல்யாணத்தை பத்தி நாங்க வேற எதுவும் பேச மாட்டோம். 2 நிமிஷம் இந்த சேனல்ல வந்து தொலைச்சிட்டே அப்படின்றதுக்காக சேனலுக்கு நன்றி சொல்ற மாதிரி ஒரு வீடியோ அவர் நிஜ நிச்சயதார்த்தத்தில் நடந்தது, அதை இப்ப போடுறோம். பாட்டு தொலைங்க. முழுமதி அவளது முகமாகும், மல்லிகை அவளது மணமாகும், மின்னல்கள் அவளது விழியாகும், மௌனங்கள் அவளது மொழியாகும், மார்கழி மாதத்து பனித்துளி அவளது குரலாகும், மகரந்த காட்டின் மான்குட்டி அவளது நடையாகும். அவளை ஒரு நாள் நான் பார்த்தேன், இதயம் கொடு என வரம் கேட்டேன், அதை கொடுத்தால் உடனே எடுத்தே சென்று விட்டாள். அரவிந்த், இப்படி கிளி மாதிரி ஒரு மனைவி இருக்கும்போது
கொஞ்ச நேரம் சபலப்பட்டு இந்த பக்கம் நிஜமாலே நடிக்க ஆரம்பிச்சீங்க பாத்தீங்களா? உங்க மனைவி கிட்ட, வருங்கால மனைவி கிட்ட மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு இப்ப கேட்க ஆரம்பி பழகிடும். அவங்களுக்கு தமிழ் தெரியாது. மலையாளத்துல சொல்லுங்க, நான் டிரான்ஸ்லேட் பண்றேன். நீ தப்பாலையா சொல்லுவே? நீ இல்ல கரெக்டா பறைய ஆளி ஒரு மாதிரியான இது വെറുതെ പറഞ്ഞതാട്ടാ. ഇവരൊക്കെ സെറ്റ് ചെയ്ത് കാണിച്ചതാണ്. ഒരു ഫണ്ണിന് വേണ്ടി ഇവരെ ചെയ്തതാട്ടാ. നീ വിഷമിച്ചിണ്ടാവില്ല, വിഷമിക്കില്ല, എനിക്കറിയാം നിന്നെ കുറിച്ച്. பொய், இது மலையாளமும் கிடையாது, நீ பேசுறது பொண்டாட்டியும் கிடையாது. இதே மாதிரி திருச்சிக்கு ஒரு ஷோ போயிருப்பேன், அங்க யாருக்கோ பேசியிருக்காரு. இருந்தாலும் இந்த 2 நிமிஷம் வீடியோல 4 போட்டோ தான் எங்களால கிடைக்க முடிஞ்சது. இவ்வளவுதான் நாங்க அரவிந்துக்காக கல்யாண நிகழ்ச்சி பண்ண முடியும். ஐயோ முடிஞ்சிச்சா இந்த ப்ரோக்ராம் நோடி ஃபீல் பண்ணாதீங்க. இன்னும் ஒரு முக்கியமான ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் இருக்கு. இப்பெல்லாம் சேனல்ல ரியாலிட்டி ஷோ சீரியல்லாம் நாங்களே போட்டு அதுக்கு யார் அவார்டு கொடுக்குறா? யாரும் மதிக்க மாட்டேன்றாங்க, கொடுக்க மாட்டேன்றாங்க. சோ எல்லாரையும் கூப்பிட்டு வர எல்லாருக்கும் அவார்டு கொடுக்கறது ஒரு பேஷன். அந்த ஃபேஷன் படி ஜீ தமிழ்ல இருக்கிற எல்லாருக்கும் நாங்களே அவார்டு கொடுக்க போறோம். அது அவங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டோம், ஆனா அவங்க தெரியாத மாதிரி நடிப்பாங்க. யாருக்கு என்ன அவார்ட், அதுக்கு அவங்க எவ்வளவு கொடுத்தாங்க, இந்த எல்லா விஷயமும் அடுத்த பிரேக் அப்புறம் வரப்போகுது. சோ அவார்ட் செரிமனி இஸ் வெயிட்டிங் ஆஃப் தி ஜீ டெலி அவார்ட்ஸ்.